இன்னைக்கு ஹோலி பைட்ஸ் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஹோலி பைட்ஸில் நம்ம திருச்சபையில் இருக்கக்கூடிய சில முக்கிய கருத்துக்கள், சில முக்கியமான விட் துணுக்குகள், சில புனிதர்களோட வாழ்க்கையில் ஏற்படுற விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம முக்கியமாக பார்த்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த விஷயம் என்னென்னா, திருச்சபையில் இந்த கேனன் ஆஃப் மாஸ்ன்னு சொல்லக்கூடிய நற்கருணை மன்றாட்டு. அதாவது திருச்சபையில் ஃபஸ்ட்டு திருப்பலியில் ஃபஸ்ட்டு மன்னிப்பு மன்றாட்டு, அப்புறம் இறைவார்த்தை, அதுக்கப்புறம் நற்கருணை மன்றாட்டுன்னு 3 பகுதியாக திருப்பலியை பிரிக்கிறாங்க இல்லையா? இதில் இந்த நற்கருணை மன்றாட்டில் உச்சி பூசையில் ஜெபம் சொல்லும்போது ஃபாதர் சில நாட்களில் மட்டும் சில திருவிழாக்களில் வர புனிதர்களோட பேரை மட்டும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுல திருப்பலியில் அனௌன்ஸ் பண்ணுற அந்த நற்கருணை மன்றாட்டில் சொல்லப்படுற புனிதர்களில் 8 புனிதைகள் மட்டும்தான் சொல்லப்படுது. அதில் ஒன்று அன்னை மரியாள், மீதி 7 பேர் பெண்கள். மற்றவங்க நிறைய ஜென்ஸ் புனிதர்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெண்களில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க புனிதர் பெண்களில் இருக்காங்க. ஆனால் 8 பேரை மட்டும்தான் அந்த கேனன் ஆஃப் மாஸில் ஆட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த புனிதர்கள் யாருன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 பேர் அதில் முதல் அன்னை மரியாள், அதுக்கப்புறம் ஃபெலிசிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மறைசாட்சி, அவங்களோடது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் பெர்பச்சுவான்னு சொல்லக்கூடிய ஒரு புனிதை, அதுக்கப்புறம் ஆகத்தா, அதுக்கப்புறம் செசிலி அம்மா, அதுக்கப்புறம் லூசி, அப்புறம் ஆக்னஸ், அப்புறம் அனஸ்தீஷியான்னு சொல்லக்கூடிய புனிதை. இந்த 8 பேரோட பேர் மட்டும்தான் பெண்களில் சொல்லப்படுது. மற்ற எல்லாமே ஆண்கள் தான் சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த 8 பேரும் ரொம்ப முக்கியமான புனிதைகளாக கருதப்படுது. இந்த 8 பேருமே மறைசாட்சிகளாக இருக்கிறாங்க. மறைவல்லுனர், மறைசாட்சிகள், இறைவனுக்காக உயிரை கொடுத்த தியாகிகள். அன்னை மரியாளை தவிர, அன்னை மரியாள் விண்ணில் உலகுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக நம்ம கருதப்பட்டுறதுனால அவர்களை தவிர மீதி இருக்க 7 பேர் மறைசாட்சிகள். இந்த புனிதர்கள் முக்கியமான புனிதர்களாக கருதப்படுது திருச்சபையில். ஸோ இந்த 8 புனிதர்களும் ரொம்ப சக்தி வாய்ந்த புனிதைகள். நம்மளோட தேவைகளை அவங்க மூலமாக நம்ம கேட்டால் அவங்க நமக்காக பரிந்து பேசுவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த மாதிரி துணுக்குகளை ஷேர் பண்ணுங்கள். திருச்சபையில் இருக்கிற சில மறைமுகமான சில விஷயங்களெல்லாம் நாமளும் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு திரும்ப விசுவாசம் அதிகப்படும்னு நான் விசுவசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.